டீலிமிட்டேஷன்ன்றது எந்த வடிவில் வருதுன்றது பார்க்கணும். அதே மாதிரி திமுக வந்து சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி நான் சந்தேகப்படுறேன். பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிற அளவுக்கு தெம்பு திராணி அந்த அந்த தைரியம் அப்படின்றது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் 3 பெரிய கட்சிகளுக்கு இருக்கான்னு கேட்டால் பெரிய அளவில் இல்லைன்றது என்னோட சந்தேகம். லைட்ரு வச்சுலாம் கொளுத்துனதெல்லாம் பார்த்தோம். இந்த வாட்டி அந்த மாதிரி லைட்ரு வச்சுலாம் கொளுத்த மாட்டாங்க. காரணம் என்னென்னா தேர்தல் எதுவும் வரல. அதாவது இதெல்லாம் வந்து இந்த புஸ்தகத்தில் இருக்கிற தலைப்புகள். இப்போ இதெல்லாம் பார்த்தா ஒரு பயப்படுற ஒரு ஆள் இல்லை வெட்டியாக வந்து பேசுகிற பேச்சு மாதிரியே தெரியும். செயினாக இருக்கிறவன் பிக் பாக்கெட்டு, ஊழல், லஞ்சம், விசாரணை, போக்குவரத்து பாதுகாப்பு, போதை கலாச்சாரம் இதுக்கெல்லாம் பயன்படுத்த போகிறீங்களா? இல்லை காவல்துறையை யார் நம்ம மேலே இன்றைக்கி கருத்து அவங்க மேலே என்ன செக்ஷன் பண்ணலாம், அவங்கள எப்படி ரிமாண்ட் பண்ணலாம்? நான் வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நலமாக இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? அப்படி போயிட்டுருக்குது. மிக்க மகிழ்ச்சி. அன்பு நண்பர், நம்முடைய பத்திரிகை துறையிலேயே இருந்தவர், அப்புறம் தாவேகால போய் ஜாயின் பண்ணியிருந்தார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள். அவர் இன்றைக்கி செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறுபான்மை நலத்துறையினுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு. எப்படி பார்க்குறீங்க? நல்ல ஒரு சாய்ஸு. ஏன்னா ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் வந்து கருத்து ரீதியாக வந்து அவருக்கும் நமக்கும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாறுபாடு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தேதியில் வந்து அவர் பத்திரிகையாளராக இல்லை. இன்றைக்கி தேதியில் வந்து அவர் ஒரு அரசியல் கட்சியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அவர் பயணம் பண்ணுறாரு. ஃபிட்டிங் பர்சனாலிட்டி, இ டிசர்வ்ஸ். என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, ஒரு அன்பான மனிதர். அதாவது பேசிக்காக யாருன்னா உதவி பண்ணணும் அப்படின்னு போய் நின்னாங்கன்னா உதவி செய்யக்கூடிய ஒரு நபர். காரு கண்ணாடி ஏற்றிக்கின்னு போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு டைப்பு கிடையாது. பத்திரிகையாளராக இருந்திருக்காரு பல வருடங்கள். அதில் வந்து அந்த எப்படி அதை கொண்டு போகணும், ஒரு சில பிரச்சனைகள் இருந்தால் அதில் வந்து உள்ள நெளிவு சுழிவுகள்லாம் தெரிஞ்சு பிரச்சனையாகி தாவேக்கள் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், லேக் ஆஃப் டேலண்ட்ஸு. அவங்களுக்கு பெரிய பிரச்சனையே வந்து அவங்களோட அந்த கட்சியில் வந்து டேலண்ட் நிறைய கிடையாது. ஒரு தலைவர், இந்த தலைவரோட முகம், அவரோட பிம்பம், கவர்ச்சி, இல்லை அவர் மேலே இருக்கிற பாசம் எப்படி வேணால் வச்சுக்கோங்க, அதான் அதிகமாக இருக்குது. அதை வச்சுக்கிட்டு தான் அந்த மொத்த தாவேக்கான்ற அந்த வண்டியே ஓடுது, அந்த மொத்த இன்ஜினை வச்சுக்கிட்டு தான். பட் அதை தாண்டி வந்து அந்த கட்சியில் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கிட்டு இருக்காங்க. அதில் இப்போது அதிகமாக உருவாக்குன்னு பார்த்தா அதிமுகலேருந்து எடுத்துன்னு வர்றதெல்லாம் தான் பிளான்ட்டாக போட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. அது எப்படின்னா, இப்போது ஜிம்முக்கு போய் கஷ்டப்பட்டு உடம்பை ஏற்றி மசில் ஏற்றுறது ஒன்று, ஸ்டெராய்டு ஊசி இல்லை வந்து ஹார்மோன்ஸு ப்ரோட்டீன்ஸு அது மாதிரி ஏடாகூடமாக சாப்பிட்டு இல்லை ஏடாகூடமாக ஊசி போட்டு பில்டு பண்ணுறது ஒன்று. அப்போ இது வந்து நிறைய வந்து வாங்கின்னு வந்து அப்படியே உள்ளே சேர்த்துக்கிறது, அது வந்து அது செட் ஆகாது. அது செயற்கையாக பண்ணுற மாதிரி. ஆனால் இவரை ஃபெலிக்ஸை பொறுத்தவரை அவர் முன்கூட்டியே போய் சேர்ந்துட்டார். இவங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்தார். மேபி அப்போ சீட்டு கீட்டு நின்னா தோத்துக்கிட்டு போய்டுன்னு பாவம் பயந்தாரா என்னன்னு தெரில. அப்போவே சீட்டு வாங்கி நின்று ஜெயிச்சிருந்தாருன்னா என்னத்துக்கு அமைச்சர் கூட ஆயிருப்பார். பட் வாழ்த்துக்கள். ஒரு நல்ல இயல்பான மனிதர். தாவேக்காக்கு ஒரு பெரிய பலமாக இருப்பார். இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு செய்தி, முக்கியமான ஒரு செய்தி. தமிழ்நாட்டினுடைய இந்த தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக தொடர்ச்சியான எதிர்ப்புகள் எழுந்த வண்ணமே இருக்குது. என்னப்பா முதலமைச்சர் அமைதியாக இருக்கிறாரு, வாய் திறக்க மாட்டேங்கிறாருலாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம், அல்லது வந்து வெளிப்படை விமர்சனங்களே வச்சுருந்தோம். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய அனைவரையும் அழைச்சி வருகின்ற 8ஆம் தேதி கலைவாணர் அரங்கத்தில் ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள். எப்படி பார்க்குறீங்க இந்த விவகாரத்தை நீங்கள்? எனக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டோன்னா, ஐயா திடீர்னு துரைமுருகனோட ஞாபகம் வந்துச்சு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் இப்படி பார்க்குறேன் அப்படின்வாரு. இல்லை நான் இப்படி பார்க்குறேன்னு. அந்த மாதிரி எப்படி பார்க்குறீங்கன்னா என்ன, எப்படி, அதாவது நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயம், மாற்று கருத்துலாம் கிடையாது. எனக்கு என்னன்னா, கூட்டம் கூட்டுறதெல்லாம் வந்து நம்ம செய்தியாக வந்து பேச வேண்டியதாக இருக்குது பாருங்கள். அதாவது பொதுவாக வந்து இந்த மாதிரி கூட்டம் கூட்டுறது, இந்த அனைத்து கூட்டம், ராஜ்யசபா எம்பியில் லோக்சபா எம்பிங்களை சேர்க்குறது, இல்லை எம்எல்ஏகளை வச்சு மீட்டிங் போடுறது, இல்லை கட்சி பாகுபாடு இல்லாமல் அனைத்து கட்சி எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் போடுறதுலாம் வந்து சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி சூழ்நிலையில் என்னென்னா, நீங்கள் வந்து அது ஒரு பிரதான கேள்வியாக என்னை கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு அருள் அவர்கள் வந்து தள்ளப்பட்டிருக்கிறார். ஆல்ரெடி என் மீது விமர்சனம் இருக்குது, அருளை வந்து நீங்கள் கேமராவில் காட்ட மாட்டேன்றீங்க அப்படின்ட்டு. நம்ம நேரம் பத்தாததுனால அங்கங்கே ஓடிட்டுருக்கிறதுனால இருக்கிறத வச்சு ஏதோ நம்ம செய்திகள் வெளியிடுறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு எப்படி பார்க்குறது அப்படின்னா, கூட்டம் போகிற அதாவங்க அழுத்தங்கள் நிறைய வருது, அரசியல் அழுத்தம். இதெல்லாம் வந்து ஒருத்தர் சொல்லி தெரிகிற விஷயம் கிடையாது. இந்த நேரம் வந்து ஆல்ரெடி கூட்டம் போட்டு முடிவெடுத்து சட்டமன்றத்தில் இப்போ ஒரு தீர்மானமோ ஏதோ ஒன்று கொண்டு வந்து, அதே மாதிரி ஏதோ ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வர மாதிரி சொல்கிறாங்க. அது சம்மந்தமாக அதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டமாக இல்லை எம்பிக்கள் கூட்டமானு தெரியல. இதெல்லாம் வந்து முன்னாடியே ரியாக்ட் பண்ணிருக்கு. ஏன்னா இப்போது தாவேக்கா ஆட்சிக்கு வந்து 3 மாதங்கள் ஆயிடுச்சு.
உங்களுக்கு மே மாதம், ஜூனு, ஜூலை, இப்போ ஆகஸ்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போது 3 மாதத்துக்கு மேலே கரண்ட்டில் மாதங்கள் இருக்கும் பொழுது, இப்போ தான் நம்ம அனைத்து கட்சி கூட்டத்துக்கே வந்திருக்கிறோம். இதுக்கப்புறம் அனைத்து கட்சி கூட்டம் வந்து அவங்களுக்கெல்லாம் டீ, டிஃபன் எல்லாம் வச்சு, மேரி பிஸ்கெட்லாம் வச்சு, டீயில் தொட்டு சாப்பிட்டு பேசி, அதுக்கப்புறம் ஒரு ஐடியா வந்து போடுறது வேலைக்கு அவங்க அநேகமாக பாராளுமன்றத்தையே கூட்டி தீர்மானமே நிறைவேற்றிடுவாங்களோ. எவ்வளோ கட்சி கூட்டம் கூட போடலண்ணே. நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, ஆனால் அதை போட மாட்டேங்கிறாரு. இது கூட எம்பிக்கள் கூட்டம் தான். எம்பிக்கள் இருக்கிறது கூட கம்மி தானே. இப்போ அனைத்து கட்சினா நிறைய கட்சிகள் வருவாங்க, அமைப்புகள் வருவாங்க, ஜனநாயக அமைப்புகள் கூட வருவாங்க. அதெல்லாம் கூப்பிடல அவர். இல்லை, எல்லாரையும் கூப்பிட்டா ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதில் நிறைய பேர் வந்து விஜய் சார் கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு விரும்புவாங்க. அப்புறம் அங்கே ஒருத்தர் செல்ஃபிக்குள்ளே பாட்டு போட்டு வைப்பு பண்ணுவார். எதுக்கு நம்ம நமக்கே அது கொஞ்சம் இதுவாக இருக்கும் இல்லையா. அவரும் ஒரு கொஞ்சம் ஒரு விஷயங்க, அதாவது இப்போலாம் வந்து இறங்கி நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா கொடையை பிடிச்சிட்டு போகிறாங்க. பொதுவாக இந்த ஒரு 5000 பேர் நின்றுட்டுருக்காங்க, சாரல் பெய்யுது இல்லை மழை லைட்டாக அடிக்குதுன்னும் போது ப்ராப்பர் அரசியல்வாதி அந்த கொடையெல்லாம் பிடிச்சிட்டு போக மாட்டாங்க. மழையில் வந்து வேட்டியை மடிச்சு கட்டின்னு போய் ஒரு அரசியல்வாதி இருப்போம். அது வந்து பார்த்து பார்த்து நம்மளுக்கு போர் அடிச்சிருந்தாலும் அதில் வந்து ஒரு நாகரிகம் இருக்குது. இந்த இப்போ கூட இன்னொரு நடிகர் அவர் தான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அவரும் அரசியலுக்கு வர போகிற மாதிரி சொல்கிறாங்க. அவரும் அப்படி தான் கொடை பிடிச்சின்னு போகிறாங்க. அதாவது ஒரு 5000 பேர் எதிரில் நின்று தலைவான்றாங்க, இவங்க கொடை பிடிச்சின்னு போகிறாங்க. அந்த மாதிரி இந்த வி கால் இட் அஸ் எலீட் பாலிட்டிக்ஸ், அதாவது ஒயிட் காலர் பாலிட்டிக்ஸ் சொல்லுவாங்க. இந்த காலரில் கரையாகாத அரசியல் அது. அது மாதிரி பண்ணுறவங்க இந்த மாதிரி செலக்டடாக தான் கூப்பிடுவாங்க. இட்ஸ் எலீட் பாலிட்டிக்ஸ். அதாவது சார் இந்த 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 மீட்டிங் இவ்வளோ பேர் இருந்தால் போதும் சார், இதை வச்சு நம்ம பண்ணிடலாம் சார் அப்படின்ற மாதிரி யாருன்னா ஐடியா கொடுப்பாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறது தான் கூட்டம். வந்து தாமதமான கூட்டம் இது. அந்த கூட்டத்தில் வந்து மத்திய அரசை எந்த அளவுக்கு எதிர்க்க போகிறாங்க, எவ்வளோ தீர்மானம் போட போகிறாங்க, என்ன பேச போகிறாங்கன்றதை பார்க்க போகிறோம். அந்த கூட்டத்தில் எதனா பேசின வீடியோ வெளியில் விடுவாங்களா, இல்லை அதுக்கும் அறிக்கை தான் வரப்போதா, தாவேக்கா சார்பாவா இல்லை முதலமைச்சர் சார்பாவான்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். மற்றபடி அது வந்து கட்டாயம் டீலிமிட்டேஷன்ன்றது எந்த வடிவில் வருதுன்றது பார்க்கணும். அதேமாதிரி திமுக வந்து சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி நான் சந்தேகப்படுறேன். முன்னாடி எதிர்த்தாங்க, இப்போ சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் குண்டை தூக்கி போடுறீங்க. இல்லை நம்ம வந்துங்க கால் ஸ்பேட் ஸ்பேடு. மாநில சுயாட்சிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதுலேருந்து ஒரு கிளை கழகமாக பிரிஞ்சது தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 2 கட்சியுமே வந்து மாநில உரிமையை வந்து மீட் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தேவைப்படுமோ அதை விட்டு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ தாவேக்கால இதில் வந்து இன்னும் சப்ஜெக்ட் தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்றது அதில் உண்மை. அவங்களுக்காச்சும் தெரியும். அதனால தான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில மாற்றங்கள் மாறுதல்லாம் நாங்கள் எதிர்பார்க்குறோம், அந்த வடிவத்தில் இருந்தால் நாங்கள் ஒத்துக்குறோம். இது எப்படின்னா, நீட்டு வந்து நாங்கள் சொன்ன நீட்டு வேறு, அவங்க கொண்டாந்த நீட்டு வேறு அப்படின்வாங்க. இதை இப்போ நிறைவேற்றிட்டு நாளை பின்ன இது எதனா பிரச்சனை ஆகும்போது நாங்கள் சொன்ன டீலிமிட்டேஷன் வேறு, அவங்க கொண்டாந்த டீலிமிட்டேஷன் வேறன்னு கூட பார்த்து பெல்ட் அடிப்பாங்க. அப்போவும் முதலமைச்சர் இதில் முயற்சிக்கு போகிறாரா, அவர் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாருன்னு பார்க்கணும். பட் தாவேக்கா ஒரு வேளை ஒரு கோபமான ஒரு நிலைப்பாடு எடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக தாவேக்காவுக்கு வந்து அதனால் சில பல பிரச்சனைகள் வரும். காரணம்னா அவங்களே நிறைய தவறுகள்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. கரூரில் அந்த சம்பவம் நடந்தது, அதுக்கப்புறமா வந்து அவங்க அமைச்சர்கள் மீது நிறைய பேர் வழக்குகள் நிலுவை இருக்குது. இதுக்கெல்லாம் விஜய் சார் தயாரா அப்படின்னு கேட்டால், அவர் தயாருன்ற சமிக்கையை இதுவரையிலும் எங்கேயுமே காட்டினது கிடையாது. அவர் வந்து ஒரு மாதிரி மென்மையான ஒரு அணுகுமுறையில் தான் மத்திய அரசை எதிர்த்து போகிறாரு. அவருமே மென்மையாக தான் போவார். இதெல்லாம் வந்து சும்மா சம்பிரதாயத்துக்கு கூட்டுற ஒரு கூட்டமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, அதிமுக, தாவேக்கா, திமுக. அதிமுகவுக்கு இதில் லோக்சபாவில் நம்பர் கிடையாது, ஆனால் ராஜ்யசபாவில் இருக்குது. இவங்க 2 பேர் பார்க்குறத பார்த்துட்டு அநேகமாக எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன பண்ணுவார்னா, அவரும் நாம்கே வாசுக்கு ஒரு அறிக்கையை விடலாம். ஆனால் அவங்க வந்து தொகுதி விமர்சனம் ஆதரிக்க தான் செய்வாங்கன்னு நினைக்கிறேங்க. அப்போ அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. அதனால் அதுக்கப்புறம் தாவேக்காவை பொறுத்தவரையிலும் ஒரு கள்ள மௌனம் ஆல்ரெடி காத்தாச்சு. இப்போது வேறு வழி இல்லை, ஏன்னா சம்பவம் நடக்கும் போது இப்போ கூட பேசலை, கூட்டத்தை போடலைன்னா 4 பேர் நாளைக்கு 4 விதமாக பேசுவாங்க அப்படின்றதுனால அது பண்ணுறாங்க. திமுகவை பொறுத்தவரை எதிரி நண்பன். காங்கிரஸ் என்னை விட்டுட்டு ஓடிச்சு, அதே நேரத்தில் தாவேக்கா என்னை அழிக்க பார்க்குது, நான் ஏன் வந்து எதிரி நண்பனோட சேரக்கூடாது? பிஜேபி வந்து சரி நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கணும் கூட அவங்க வந்து புதுசாக பண்ணலாம். அதாவது நாட்டு மக்களுக்கு சொல்லிடணும், இந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸில் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிற அளவுக்கு தெம்பு, திராணி, அந்த தைரியம் அப்படின்றது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் 3 பெரிய கட்சிகளுக்கு இருக்கான்னு கேட்டால் பெரிய அளவில் இல்லைன்றது என்னோட சந்தேகம். நாம் தமிழர் கட்சி எதிர்க்கும். ஆனால் எப்பா எதிர்த்துக்கப்பா, எல்லாரும் ஆதரவு பண்ணால் என்னப்பா, யாருனா 2 பேர் எதிர்க்கணும்ல, நீங்கள் எதிர்க்குங்க, வேணா அவர் வைகோ கூட சேர்த்துக்கங்க அப்படின்னு கூட அவங்க சொல்லலாம். அந்த மாதிரி அப்படி போகும்.
மற்றபடி அது அதனுடைய பாதிப்பு என்பது கண்டிப்பாக இருக்குது தமிழகத்துக்கு. தமிழ்நாடு அரசியலுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா நம்ம பார்த்தோம் தேர்தலுக்கு முன்னாடி ஸ்டாலின் சார் வந்து அது அப்படியே லைட்ரு வச்சுலாம் கொளுத்துனதெல்லாம் பார்த்தோம். இந்த வாட்டி அந்த மாதிரி லைட்ரு வச்சுலாம் கொளுத்த மாட்டாங்க. காரணம் என்னென்னா தேர்தல் எதுவும் வரல. அதனால் அந்த விஷயத்தில் வந்து மெத்தன போக்கு தொடரும். திமுகவுக்கு அந்த சப்ஜெக்ட் அட்லீஸ்ட் தெரியும், அது என்ன ஏது. மேபி பாதிப்பை குறைக்கிறதுக்கு அவங்க பிஜேபி கிட்ட பேசுவாங்களான்றது நமக்கு தெரியல. தாவேக்கா பொறுத்தவரையிலும் வெல் லெஃப்ட் பால் வரும், பிச்சாகி பேட் எடுத்துக்குவாங்க, ஆடவும் மாட்டாங்க, எதுவும் பண்ணுவாங்க. கேட்டால் நான் தான் ஆடினே 4 பால் எவ்வளோப்பா ஆச்சு அப்படின்னா, அதெல்லாம் இல்லை, நாட் அவுட் இல்லை நாங்கள் அப்படின்னு அது பெருமை பேசிட்டு இது சாதனையாக, அதாவது எல்லா எம்பிகளையும் கூப்பிட்டு தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் எடுத்த முயற்சி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நிறைய பேர் வாய்ஸ்லாம் போட்டு மீம்ஸ்லாம் போட்டு சந்தோஷப்பட்டுக்குவாங்க. ஆனால் குறிப்பாக நீங்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நிறைய அரசு நடந்துக்கிட்டு இருக்குண்ணே. இப்போ கூட பாருங்கள், முன்னாள் அமைச்சர் திரு ஐயா பொன்முடி அவர்களுக்கு பிடிவாரண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க, அது நீதிமன்றம் பண்ணுது. அதே போல் மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் கோபாலன் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே வழக்கு போட்டிருக்கிறாங்க தாவேகா அரசு, அதாவது இந்த காவல்துறை வழக்கு போட்டிருக்காங்க. அவர் எங்கள் தேசம் அப்படிங்கிற ஊடகத்தில் கரூர் சம்பவம் தொடர்பாக பிழையான கருத்துக்களையோ அல்லது வந்து பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய கருத்துக்களையோ பேசுகிறதா ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. அவர் பிஆர் சுந்தரன் ஒரு தொழிலதிபர், அவர் மீது ஒரு பாலியல் வழக்கு ஒன்று போட்டிருக்கிறாங்க. அவர் ஆனால் கைது பண்ணக்கூடாதுன்னு நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்குது. அப்புறம் நேற்று தஞ்சாவூரில் திமுக காரங்க 2 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு செய்தி. என்னன்னா பத்திரிகையாளர்களை தாக்கியிருக்கிறாங்க, அப்புறம் முதலமைச்சருடைய உருவமை எரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி. எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம்? அதாவதுங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீது வந்து அந்த வழக்கு, அது வந்து தாவேக்கா அரசாக வந்து கொண்டு வரணுன்ற மாதிரி கிடையாது. தாவேக்காக்கும் அந்த கேஸுக்கும் பெரிய சம்மந்தம் கிடையாது. அந்த கேஸ் வந்து வைணவனா என்ன, சைவனா என்ன, படுத்துக்கு நின்றுனா சைடில் நின்றுனா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு இந்த சார், அதாவது வார்த்தைகள் வந்து ஒரு வார்த்தை வந்து அறிவுபூர்வமாக இருக்கும், ஒரு வார்த்தை வந்து அருவறுப்பாக இருக்கும், ஒரு வார்த்தை வந்து வில்லங்கத்தில் இட்டு போய் விட்டுரும். அந்த மாதிரி இவரோட வார்த்தைகள் வந்து வில்லங்கத்தில் இட்டு போய் விட்டுச்சு. ஆட்சி இருந்த காரணத்தினாலும் திமுகன்ற ஒரு கட்சி இருந்ததுனால அந்த வழக்கு வந்து தீவிரத்தன்மை அடையலை. இப்போ பவர் போயிடுச்சு, ஆட்சி இல்லை அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா, கோர்ட்டில் ஈஸியாக ஆர்டர் வாங்குறது ஈஸியாகுது. ஜார்ஜ் டவுன் கோர்ட்டில் அவரை வந்து இல்லை ஏன் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, பிடிவாரண்ட்டை ரத்து பண்ணுங்க அப்படின்ற இந்த பெயில் கீழ் வாங்குறதுலாம் இப்போ சிக்கலாகுது. அதனால் அவர் பேசின பேச்சுக்கு கோர்ட் வந்து இது வந்து மற்றதையும் இதையும் வந்து பிரித்து பார்க்கணும். இது வந்து இப்போ உதயநிதி ஸ்டாலினை கைது செஞ்சாங்க இல்லைங்களா, இதே மாதிரி பேசினதுக்காக, அது வந்து அதிகார துஷ்பிரயோகம். அதாவது எனக்கு காவல்துறை இருக்குது, என்கிட்ட என்ன கருத்து எதாக இருந்தாலும் வந்து பேசினா கூட நாங்கள் கைது செய்வோன்னு சொல்லிவிட்டு போலீஸே வந்து தாந்தோணித்தனமாக சட்டத்தை வந்து கையில் எடுத்து, அதாவதுங்க 9 செக்ஷன் போடுறீங்க, அதில் ஒரு சில செக்ஷன்லாம் வந்து அப்ளை ஆகுமா, அதாவது பெயிலபிள் செக்ஷனாக நான் பெயிலபிளாக அதை தாண்டி பேசுனதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கைது அப்படின்னா வந்து அது சிக்கல். இப்போது இது வந்து கோர்ட் மூலிமா நடக்குது. கோர்ட் வந்து பிடிவாரண்ட்டை கேன்சல் பண்ணது, இல்லை கோர்ட் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி விசாரிங்க அப்படின்னு கோர்ட்டு சொல்லுதுமா, அது சட்டப்படி போகுது, அது சரி. இப்போ ஐயா பொன்முடிக்கு கோர்ட் சொல்கிறது அதுதான் முறை, அப்படி தான் அது சட்டத்தில் இடம் இருக்குது. கோர்ட்டு சொல்லுது ஆமாம் விசாரிங்க, கைது பண்ணிக்கோங்க வேணாம் அப்படின்னு கோர்ட்டு சொல்லும் போது ஜார்ஜ் டவுன் கோர்ட்டு சொல்கிறது சட்டப்படி செல்லும், அதில் எந்த தப்பும் இல்லை. அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கவுன்சிலர் உமானந்த் நினைக்கிறேன், அவங்க தொடரப்பட்ட வழக்கு. அது ரொம்ப நாளாக விசாரணையில் இருந்தது, தரவுகள் பேசப்பட்டது, கோர்ட்டுக்கு போய் கோர்ட் ஒரு முடிவு சொல்லுது, அதில் எந்த பிழையும் இல்லை. அது ஆஸ் பர் லா போகுது, விசாரித்து எது சரி எது தப்புன்னு கோர்ட் முடிவு பண்ணிக்கும். இது அடுத்தது வரும். இப்போ வந்து ஐயா நக்கீரன் கோபால் மீது வழக்கு. இப்போ ஐயா நக்கீரன் கோபால் மீது வழக்கு வந்து போடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நக்கீரன் கோபால் சாருக்கு வந்து என்ன வேலை வெட்டிலாம் இல்லாதவர் அவர். ஐயா நக்கீரன் கோபால் வந்து வேலை வெட்டி இல்லாதவர்லாம் இல்லை. இது வந்து அவரோட புஸ்தகம், இந்த சேலஞ்சுன்னு எழுதியிருப்பார் இந்த புஸ்தகத்தில். இதில் என்னன்னா, இது ஒரு பாகம், இதில் வந்து ஒரு சில தலைப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, முதன்முதலில் வீரப்பன் படம் வெளியீடு, இங்கேயும் ஒரு ஹிட்லர், நக்கீரன் எரிப்பு, தர்ம யுத்தம், பாசி மீது அதிமுக கொடூர தாக்குதல் அம்பலம், இரத்தக்கரை, படுகொலையான ஐயா கணேசன், ஜே ஆட்சி, கொதித்தெழுந்த ரஜினி, நடிகைகளும் அரசியல்வாதிகளும், மீண்டும் தொடங்கியது யுத்தம், சிறை கொடுமை, பெண்ணை ஆசிட் வீச்சு, வெட்டப்பட்ட நிருபர் சண்முகசுந்தரம், ஆட்டோ சங்கர் மரண வாக்குமூலம், கைகளால் முறிக்கப்பட்ட நிருபர் கதிரைதுரை, நக்கீரனை பிளக்க நடந்த சூழ்ச்சி, மந்திரிகள் போட்ட கொலை திட்டம். அதாவது இதெல்லாம் வந்து இந்த புஸ்தகத்தில் இருக்கிற தலைப்புகள். இப்போ இதெல்லாம் பார்த்தா ஒரு பயப்படுற ஒரு ஆள், இல்லை வெட்டியாக வந்து பேசுகிற பேச்சு மாதிரியே தெரியுது. இப்போது கரூர்னு ஒரு சம்பவம் நடந்ததுக்கு காரணம் இவர் கிடையாது. இவர் வந்து செய்தியாளர், இவர் நிறுவனம் நடத்துகிறாரு, செய்தி சேர்க்குறாரு அண்ணன். அதை தாண்டி வந்து கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தி. இப்போ எங்களுக்கெல்லாம் அவ்வளோ தைரியம் கிடையாது. இப்போ இவர் வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகிரி. சத்தியமங்கலம் காட்டுக்கு போவாப்புல,
அவருக்கு தெரிஞ்ச செய்தியை அந்த நெட்வொர்க்கிங்லாம் அவருக்கு ஜாஸ்தி. அப்போ அந்த மாதிரி ஒரு 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 பத்திரிகையாளர் மீது நீங்கள் வந்து வழக்கு போடுறீங்கன்னா, அவர் ஆல்ரெடி ஒரு ஒரு 200 கேஸோ 300 கேஸோ ஏதோ வச்சுருக்கிறாப்புல. அதோடு இது ஒன்று சேர்த்துக்க வேண்டியதான். அதை எதிர்க்கிறதுக்கும் அதுக்கு உண்டான தைரியம், அதுக்கு உண்டான பக்கபலம், வியூகம் எல்லாமே இருக்குது. பட் நான் என்ன கேட்குறேன்னா, அரசோட நேரத்தை எதுக்குங்க விரயமாக்குறீங்க? கரூரில் ஒரு சம்பவம் ஆகி கோர்ட்டில் சிபிஐயில் விசாரிக்குது, சுப்ரீம் கோர்ட் வரலாம் அந்த மேட்ரு போயிருக்குது இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ இவர் மேலே வந்து நீங்கள் வழக்கு தொடர்றீங்க. இவரை போட்டு ஒரு பத்திரிகையாளர் ஒரு கருத்து சொல்கிறார். மேபி அந்த கருத்து உங்களுக்கு எதிரான கருத்தாக இருக்கலாம், இல்லை ஒரு குற்றச்சாட்டாக இருக்கலாம். ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும்பொழுது நீங்கள் அந்த வழக்கு வந்து சீக்கிரமாக விசாரணைக்கு வரல, அந்த வழக்கில் இன்னும் சார்ஜ் ஷீட் போடல, அந்த வழக்கில் யார் A1 A2 A3 இன்னும் பார்க்கல. ஆனால் இந்த வழக்கில் கருத்து சொன்ன ஒரு ஆள் மீது வந்து துரிதமாக நடக்கிறீங்க. வழக்கு விசாரணையில் இருக்கும்போது எதுக்கு அதை பற்றி கருத்து சொல்கிறாரு? அது எப்படி சொல்லலாம்? அதை வந்து தேவையில்லாமல் சமூகத்தில் பதற்றத்தை உருவாக்கும்னு நினைக்கிறாங்க. எந்த பதட்டமும் இல்லை. என்ன பதட்டமாகி திருப்பி 40 பேர் எதனா இறந்து போயிட்டாங்களா? அதே 42 பேர் இறந்தது. அவருக்கு ஒரு சில தரவுகள் இருக்கும். பத்திரிகைன்ற முறையில் அவங்க நிருபர் அமைச்சிருப்பாங்க, அவங்க ஒரு சில செய்திகள் சேகரிச்சிருப்பாங்க. சரி, அவரோட உண்மையாக இருக்கும், அது அது உங்களுக்கு பொய்யா இருக்கும். அவர் தரப்பு பார்த்ததையோ இல்லை அவர் தரப்பு செய்தி வெளியிட்டாத மாதிரி தானே வரும். உங்களுக்கு அது கருத்து, அவரை பொறுத்தவரை அது செய்தி. பல வருஷமாக செய்தித்துறையில் இருக்கிற ஆள் செய்தி வெளியிடக்கூடாதுன்ற மாதிரி பேசினா என்ன அர்த்தம்? அவர் பேசுறதுன்றது என்ன? ஒரு செய்தியினுடைய தொடர்ச்சி தானே. அதாவது கரூர் இல்லாத ஒரு சம்பவத்தை ஜோடித்து எதுனா பேசினாரா? நடந்த சம்பவத்தில் அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள், மேபி அதில் எதனா தவறான விஷயங்களை அவர் சேர்த்துருந்தா டிஃபமேஷன் போடும். இது அதாவது அந்த அதுவும் பார்த்தேன் ஆக்சுவலாக. அதாவது என்னென்னா போட்டு வச்சுக்கிறது, எப்போ தேவையோ அப்போ வந்து அதை பயன்படுத்தணுன்றது. நான் என்ன சொல்கிறேன்னா, செல்வாக்கு என்பதுக்கும் உங்களுக்கு வந்து அதிகாரன்றதுக்கும் வித்தியாசத்தை நான் இப்போ சொல்லணும். எதுக்குன்னா, செல்வாக்குன்றது விஜய் சாருக்கு இருக்குங்க. நிறைய பேர் வந்து முதலமைச்சரை வந்து விரும்பி அந்த செல்வாக்கின் அடிப்படையில் வாக்கு செலுத்தினாங்க. அந்த வாக்கு செலுத்தி அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் அவருக்கு இப்போ கையில் கிடச்சிருக்கிறது அதிகாரம். இந்த அதிகாரத்தை நீங்கள் நிறைய உங்களோட தனிப்பட்ட தாவேக்கா அரசு பாதுகாக்கிறதுக்கோ இல்லை அரசுக்கு கெட்ட பேர் வந்துருச்சு அப்படின்னு நீங்களாக நினச்சிக்கிட்டு இந்த அதிகாரத்தை அதிகமாக செலுத்துனீங்கன்னா உங்களோட செல்வாக்கு குறையும். செல்வாக்குன்றது ஒரு நல்ல எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி. அதிகாரன்றது செலுத்தப்பட வேண்டிய விஷயம் பிரதமர்கிட்ட, அதுக்கப்புறமா வந்து கர்நாடகா முதலமைச்சர் டிகே சிவகுமார் கிட்ட, இல்லை மாநில சுயாட்சி டீலிமிட்டேஷன் பிரச்சனை வருதா ராஜ்யசபாவில், அங்கே இருக்கிற லோக்சபா ஸ்பீக்கர்கிட்ட, பாராளுமன்ற லோக்சபா அங்கே காட்டணும் நம்ம யாருன்றது. நம்மளோட அதிகாரத்தை எங்கே காட்டணும்? அங்கே காட்டணும். இவர் எந்த ஆட்சி இருந்தாலும் எழுதிட்டு தானே இருக்கிறார். நான் இப்போ படித்தேன், இந்த மாதிரி 4-5 புக்கு போட்டுக்கிறாரு அவர். எந்த ஆட்சியாக இருந்தாலும் காவல்துறையில் அதிகாரிகள் தப்பு பண்ணுறாங்க, இல்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இல்லை லாக்அப் டெத்து மரணம், எதுவாக இருந்தாலும் ஒரு சிலர் இருக்காங்க, இவர் என்ட்ரி திருப்பாங்கன்னு இவங்களாம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதேமாதிரி பியூஷ் மனுஷ் இவங்களாம் யார் எப்போ இருந்தாலும் பேசுவாங்க. நீங்கள் ஆட்சி வந்ததுனால பேசக்கூடாது கொள்ளக்கூடாதுன்னா இது என்ன நியாயம்? இது மகாமகத்தப்பவங்க கூட தான் அவங்கெல்லாம் செய்தி போட்டாங்க. இது குழந்தைகள் கும்பகோணத்தில் இறந்த போது கூட தான் செய்தி போட்டாங்க. யாருனால நடந்தது, இந்த அமைச்சர் மெத்தனமா, இந்த கலெக்டர் சரியா இல்லையா, இல்லை இந்த எஸ்பி சரியாக வேலை பார்க்கலையா, இந்த அரசியல்வாதி தான் காரணமெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அம்மையார் இருந்தபோது ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஸ்டோரி, அவங்களுக்கு உடம்புல ஆப்ரேஷன் அது இதுன்னு. அதிமுகவில் யாரும் வந்து நக்கீரன் கோபால் மேலே கேஸை போட்டு எதுவும் பண்ணலையே, கிரிமினல் டிஃபமேஷன் ஏதோ நோட்டீஸ் சர்வ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். they never wasted their time and energy in attending to the issues raised by media. அவ்வளோதான். அப்போது நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் காவல்துறையை வந்து சட்ட ஒழுங்கு பாதுகாப்புக்கோ, பெண்கள் பாதுகாப்புக்கோ, தங்கிலி செயின் அறக்கிறவன், பிக் பாக்கெட்டு, ஊழல், லஞ்சம், விசாரணை, போக்குவரத்து பாதுகாப்பு, போதை கலாச்சாரம் இதுக்கெல்லாம் பயன்படுத்த போகிறீங்களா? இல்லை காவல்துறையை யார் நம்ம மேலே இன்றைக்கி கருத்து சொல்லிக்கிறாங்க, அவங்க மேலே என்ன செக்ஷன் போடலாம், அவங்கள எப்படி ரிமாண்டு பண்ணலாம், இல்லை அவங்க பெயில் கிடைக்காம என்ன பண்ணலாம், இப்படி நீங்கள் உங்கள் அரசை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்களா? இல்லை இது ஒரு வேலையே கிடையாது, ஒரு மேட்டரே கிடையாது, இதை தாண்டி இப்படி பண்ண போகிறீங்க? செல்வாக்குன்றது உங்களுக்கு இருக்குது. நான் முன்னாடியே சொன்னேன், 4 விஷயம் நல்லது போனால் செல்வாக்கு இருந்துன்னு போகுது. ஏன் ஒரு அரசர்னா 4 பேர் பாராட்டணும், 4 பேர் விமர்சனம் பண்ணாங்க, அதுதான் அரசபைக்கு அழகு, அதுதான் அமைச்சர் முதலமைச்சருக்கு அழகு. அவதூறாக பேசுகிறாங்க. இப்போ பிஆர் சுந்தர்னு தொழிலதிபர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தவறாக பேசியிருக்காருன்னு தொடர்ச்சியாக விமர்சனம் இருந்துச்சு. இப்போ பார்த்தா அவர் மேலே ஒரு பாலியல் புகார் பெங்களூரில் போய் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஆனால் நீதிமன்றம் வந்து அவர் ரிமாண்ட் பண்ண மறுத்துருக்குறாங்க. இப்போ இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவதுங்க, இந்த வழக்கினுடைய அந்த எஃப்ஐஆர் காப்பி நான் பார்க்கல. பட்டு பிஆர் சுந்தர் அவர்களை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும், அதனால் நான் சொல்கிறேன். ஏன் தெரியும்னா, நானுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னை வந்து நிறைய நேரம் ஈடுபடுத்திக்கிறது உண்டு. இப்போ நான் அதிகமாக விரும்பி பார்க்கக்கூடிய பேச்சாளர்கள் பார்த்தீங்கன்னா ஐயா ஆனந்த் ஸ்ரீனிவாசன், மணி பேச்சு. ஆமாம். அப்போது அதாவது டெக்னிக்காலிட்டிஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார், அதிகமாக ஆசைப்படக்கூடாதுன்னு நினைப்பார்.
அவர் வந்து ஒரு மாதிரி டிஃபென்சிவாக ஆடணும் ஸ்டாக்ஸில், கொஞ்சம் கொஞ்சமாக டீ டிஃபன் காஃபி அவர் பாஷையில் சொல்லணும்னா அது மாதிரி வாங்குங்க ஸ்டாக்கை, ரொம்ப அலையாதீங்க, நான் போண்டி ஆகிடுவீங்க, நட்டாதில் நிற்பீங்க அப்படின்லாம் பேசுவார் ஐயா ஆனந்த் ஸ்ரீனிவாசன். அவர் பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பிஆர் சுந்தரோட பேச்சுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிஆர் சுந்தர் எப்படின்னா வந்து தமிழர்களால் வந்து 10 காசு சம்பாதிக்க முடியும், பெரிய பெரிய பணக்காரர் ஆக முடியும், எல்லாருமே பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்துட்டு அவரோட பாஷை வந்து அந்த சூனியக்கார கேள்வி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவார். அது என்னன்னா இந்த பேராசை பெரு நஷ்டத்துக்குன்ற மாதிரி அவர் ஒரு கதையை சொல்லுவார். அதிகமாக ஆசைப்பட்டால் நின்றுடும், ரிஸ்க் எடுக்கணும், ஆனால் எங்கே ரிஸ்க் எடுக்கணும் எங்கே ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட டெக்னிக்காலிட்டிஸ் ஃபண்டமெண்டல்ஸ் ஜாஸ்தி. இவரது எப்படின்னா ஸ்டாக்கை வாங்கி போட்டுட்டு விட்டுறது. அவர் பிஆர் சுந்தர் எப்படின்னா இந்த ஃபியூச்சரு ஆப்ஷன் சொல்லுவாங்க, இப்போ வாங்குறது அப்புறமா உடனே விற்கிறது, இல்லை ஒரு ஸ்டாக் வந்து டெலிவரி எடுத்து அதுக்கப்புறமா அதை கை மாற்றி விட்றது. அந்த மாதிரி அவரோட வியாபார தன்மை என்பது வேறு, இவரோட வியாபார தன்மை என்பது வேறு. ஆனால் புரசேரா சுந்தர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு வெள்ள பாதிப்போ இல்லை வந்து முதலமைச்சருக்கு நிவாரண நிதி அந்த மாதிரி எது நடந்தாலுமே சரி, அரசுக்கு வந்து அவர் ஒரு சம்பாதிச்ச பணத்தில் ஒரு பெரிய தொகையை எடுத்துன்னு வந்து தமிழக அரசுக்கு நிறைய நேரத்தில் கொடுத்து உதவியக்கூடிய ஒரு நபர் தான் அவர். அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட நிறைய பத்திரிகையாளர்கள் பேட்டிலாம் எடுக்கும்பொழுது வந்து தான் வந்து ஒரு பெரிய, அதாவது பணக்காரர், அந்த திமிருதனமான அந்த பேச்செல்லாம் இருக்காது. ஆனால் அவரோட வீடை காட்டுவார், காரை காட்டிட்டு என்ன சொல்வார்னா, நான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருக்கேன், நான் வந்து கீழே இருந்து வந்தேன், நான் வந்து ஒரு டீச்சராக இருந்திருக்கேன். அவர் ஐ திங்க் சிங்கப்பூரா மலேசியா தெரியல, அங்கே போய் வேலை செய்தார். அவர் புரசைன்றதே அவரோட ஊர். ஐ திங்க் அது செய்யாறு பக்கத்துலேயே ஆரணி பக்கத்தில் எங்கேயோ இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல, வட தமிழ்நாட்டில். அது மாதிரி கீழே இருந்து ரேக்ஸ் டு ரிச்சஸ் என்று சொல்லுவாங்க. அதாவது ஏழ்மை நிலைமையிலிருந்து கஷ்டப்பட்டு உழைத்து சிந்தித்து செயல்படுத்தி ரிஸ்கை எடுத்து இன்றைக்கி வந்து தென்னிந்தியாவில் பிஆர் சுந்தர் ஒரு பிராண்டு, அதில் டவுட்டே கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட் இண்டஸ்ட்ரியில் இஸ் அ பிராண்ட். ஸோ அந்த மாதிரி இன்னும் சொல்ல போனால் அதெல்லாம் வந்து தொழில் முனைவராக இருக்க வேண்டிய ஒரு ஆள், அதாவது அரசுக்கு வந்து அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல. இப்போ நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனில் நமக்கு பிரச்சனை இருக்குது, இந்த ஸ்டாக்ஸை விற்கணுன்றாங்க. இப்போ அதுக்கெலாம் வந்து நீங்கள் இந்த சைடு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் கூப்பிடுங்க, இந்த சைடு புரசேரா சுந்தர் கூப்பிட்டு அரசாங்கம் ஐடியா கேட்டு பண்ண வேண்டிய இடத்துல இது வந்து எனக்கு 2 விதமான தகவல் வருது. ஒன்று, ஏதோ ஒரு நிருபர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவர் மீது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து இல்லை அவர் வந்து அரசுக்கு எதிராக பேசினார், அதனால் இந்த அழுத்தம் அவர் மீது இருக்குன்றாங்க. இது 2 கருத்துமே வந்து என்ன சொல்கிறது, புரசேரா சுந்தருக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதான் நம்ம. இன்னொன்று, பிஜேபி எதிர்த்தும் பேசக்கூடியவர் அவர். அது இதனால் மேபி எல்லாரும் பங்காளிகள்லாம் ஒன்று சேர்ந்து அவரை பழி வாங்குறாங்களான்ற ஒரு சந்தேகம் இருக்குது. இல்லை அந்த கம்ப்ளைண்ட் உண்மையா அப்படின்னா அது சட்டத்து பிரகாரம் நடவடிக்கை எடுக்கணும். நான் இதுவரையிலும் கேள்விப்பட்டவர்கள் அந்த மாதிரி ஒரு தனி மனித வாழ்க்கையில் வந்து எடகுடமாக இல்லாத ஒரு ஆள் தான். இதுவரையிலும் ஃபஸ்ட்டு டைம் பிஆர் சுந்தரோட பேச்சு வந்து தப்பாக பேசப்படுது. அப்போது தமிழ்நாட்டில் வந்துட்டு எம்ஆர் ராதா சொல்லுவார், பணக்காரங்களே இல்லை, தேடி பார்த்தா ஒரே லேபரர்ஸ் கூட்டமாக இருக்குது, பிச்சைக்கார கூட்டமாக இருக்குது, இப்படி இருக்குது, 10 பணக்காரன் உருவாகனா பார்த்தா அப்படி இருக்கும்போது ஒரு பணக்காரராக ஒருத்தர் உருவாகி இருந்தார் கண்ணெதிரில். திரும்பி அவர் துபாயிலலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஒரு சிட்டிசன்ஷிப்பே மாற்றணுன்ற மாதிரிலாம் அந்த எண்ணம்லாம் இருக்குது. எம்ஆர்சியில் அவருக்கு சொந்த வீடுலாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், பணக்காரக்காரெலாம் வச்சுருக்கிறார். ஆனால் இது வந்து தவிர்த்திருக்கலாம், பட் தெரியல. ஒருவேளை கைது செஞ்சு அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, கைதுன்றது திருப்பியும் சொல்கிறேன், அது வந்து பாலியல் சீண்டல் பண்ணி வீடியோ எடுத்தான், என்னை வந்து கூட்டு பலாத்காரம் பண்ணான் அப்படின்ற அந்த கேஸிலெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க. இது கம்ப்ளைண்ட் வந்தது சொல்லப்படுது, இதில் இவ்வளோ தீவிரத்தன்மை காட்டுறீங்க. அப்போது அந்த உங்களோட அந்த ஸ்பீடு இருக்குது இல்லையா, உதயநிதினா அவ்வளோ வேகம் காட்டுறீங்க. மற்ற எம்எல்ஏ அகேன்ஸ்டாக ஆளுங்கட்சி எம்எல்ஏ மீதோ மாவட்ட செயலர் மீது கம்ப்ளைண்ட் தான் வேகம் எடுக்கிறதுல. அப்போ அந்த காவல்துறையினுடைய அந்த ஒருத்தருக்கு ஒரு நீதி இன்னொருத்தருக்கு அநீதின்ற மாதிரி ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. அது சந்தேகமாக பார்க்குறேன். நீங்கள் எல்லாருமே தான் இதே மாதிரி இதே ஸ்பீடில் இப்போ புரசேரா சுந்தருக்கு வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ கோர்ட்டு என்ன பார்க்குது, கோர்ட்டு பார்க்கும்போது இதில் வந்து எப்போ நீங்கள் அவ்வளோ அவசரப்படுற அளவுக்கு அரெஸ்ட் பண்ணுற அளவுக்குலாம் இதில் முகாந்திரம் இல்லைன்ற மாதிரி கோர்ட்டு பார்க்குது. அப்போ என்ன விஷயம்? அதே மாதிரி உயர்நீதிமன்றத்துக்கு முன்னாடி வரும்போதும் ஐயா நீதியரசர் இளந்திரன் முன்னாடி வரும்போது என்னன்னு நினைக்கிறாங்க, இதில் அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பேசுபொருள், அதாவது ஆர்குமெண்ட்டெல்லாம் ஃபுல்லாக ஃபேராக வர்றதுக்கு முன்னாடியே சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸாக ஐயா என்ன இளங்கோ சொல்கிறார், ஒருத்தரை கைது செய்யணும் இந்த மாதிரி விஷயத்துலனா இது இருக்கணும், அதை அவர் பண்ணிகிட்டே வரும்போது அரசு சார்பாக ஏஜி என்ன சொல்கிறாரு, விஜய் நாராயணன் சார் வந்து இல்லைங்க அரெஸ்ட்லாம் ரிமாண்டு பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை, ஸ்டேஷன் பெயிலில் விடுற மாதிரி தான் அப்படின்னா. அப்போது கோர்ட்டில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது உங்களுக்கு பின்னடைவாக வருது, அடி வாங்குது. இல்லை இப்போ திமுக எம்எல்ஏக்கள் 2 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க தஞ்சாவூரில், பத்திரிகையாளர்களை தாக்கி இருக்கிறாங்க. அப்புறம் கவுன்சிலர்கள் இல்லையா? ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் வந்து சிஎம் உடைய உருவம் எரிச்சிருக்கிறாங்க அப்படிலாம் திமுகவினர் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னு கேள்விப்படுறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ அது அடுத்த புகைச்சலை உருவாக்கி இருக்குன்னா நம்முடைய துறையான பத்திரிகை துறையிலேயே வந்து
சென்னை பிரஸ் கிளப் மற்றும் சில தோழர்கள் மத்தியில் வந்து ஒரு சலசலப்பை உருவாக்கி இருக்குது. அவங்களுக்குள்ளேயே கசப்பான வார்த்தைகளை பகிர்ந்துக்கிற அளவுக்கு அது போயிருக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ அதையும் கொஞ்சம் சேர்த்து சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கும் தெளிவாக இருக்கும், நம்ம நிலைப்பாடை நம்ம தெரிவித்த மாதிரி இருக்கும். அதாவதுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் வந்து கொஞ்சம் செய்தியிலலாம் இல்லாமல் அமைதியாக இருந்தாப்புல. அதாவது அந்த தோல்விக்கு பின்னாடி ஒரு தோய்வு, அது பெருசாக எப்படி வரது கொள்றது, அந்த கைது என்ன ஆகி போச்சுன்னா, திமுக கவுன்சிலர்கள், வட்ட செயலாளர், பகுதி செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், தொண்டர்கள் எல்லாரையும் உசுப்பேத்தி விட்டுச்சு. இல்லை, புத்தெழுச்சியை உருவாக்கி இருக்கிறது நேற்றே முன்னாள் வேளாண் அமைச்சர் சொன்னார், எம்ஆர்கே பன்னீர்செல்வம். இல்லை, உண்மைதான். திமுகவை வந்து தேவையில்லாமல் அதை தப்பான சைடில் ஹேண்டில் பண்ணி அது வந்து அவங்களுக்கு ரீபூட் ஆயிடுச்சு, பார்ட்டி ரீபூட். அதாவது பொதுமக்கள் ரிஃப்ரெஷ் ஆயிருக்காங்க. பொதுமக்கள் கிட்ட அது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்துது, பொதுமக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றது அடுத்தது, அதுக்குள்ளே நம்ம போகலை. அவங்க கட்சிக்காரங்களுக்குள்ள தலைமைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது எல்லாம் ரேலி ஆகுறாங்க ஒன்றா. இப்போ முன்னாள் அமைச்சர்கள்லாம் அவங்க கூட போகிறதாகட்டும், கூடவே இருக்கிறதாகட்டும், அங்கங்கே போராட்டம். கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் வந்து ஆக்டிவாக ஏதோ பண்ணியிருக்கிறாங்க திமுகவில். அதாவது 30 பேர் சேர்ந்து, 100 பேர் சேர்ந்து, 200 பேர் சேர்ந்து, அந்த மாதிரி. இப்போ இது வந்து எதை கொடுத்து நீங்கள் எதை வாங்கின சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறதுன்னு வாங்க, அந்த வேலையை செய்யக்கூடாது. அப்போ இது பண்ணதுனால என்ன ஆகி போச்சுன்னா, அந்த நடிகை பேரை எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க திமுகவில். இந்த கவுன்சிலரு, வட்ட செயலர், இப்போ இங்கே கூட பார்த்தீங்கன்னா பகுதி செயலாளர்லாம், முன்னாள் பகுதி செயலாளர்லாம் வந்து பண்ணுறாங்க. அப்போது கேகே நகரில் தனசேகர் வந்து அவங்களோட ஆட்களை கூப்பிட்டு கூட்டம் போடுறாரு, என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன பண்ணலாம், இது எப்படி எதிர்வினை ஆட்டலான்னு. அதே மாதிரி நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா தாயகம் கவி, திருவிக்கா நகரை சேர்ந்தவங்க அவங்க. அதுக்கப்புறம் எக்மோரில் பார்த்தீங்கன்னா பரந்தாமன் கூடவே இருக்கிறாப்புல, கட்சிக்காரங்களை கூப்பிட்டு கேட்குறாங்க, இது அடுத்த முறை இது பெருசாகாமல் இருக்கிறதுக்கு இல்லை அவங்க எதனா பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் நிறைய பேர், அதாவது திமுக சைடில் அது மாதிரி எவ்வளோ சொல்லிகிட்டே போகலாம். அது மாதிரி ஒரு 2 பேர் என்ன பண்ணிடுறாங்க, தஞ்சாவூரில் லோக்கலில் நடந்த விஷயம் இல்லைங்களா, கொஞ்சம் பேசியிருக்காங்க எக்ஸ்ட்ராவாக, கொஞ்சம் ஆபாச வார்த்தைகள் பேசின மாதிரி தகவல். அது என்ன அளவுக்கு உண்மை, அதாவது ஆபாசம்னா ஒருத்தர் மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குன்ற மாதிரி போகுது. அதனால் கைது செய்யப்பட்டிருக்காங்க. சிஎம்மோட உருவமே எரிச்சிருக்காங்க. அது முதலமைச்சரோட உருவபொம்மை எரிக்கிறதுன்றது வந்து அது பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும். அது என்ன, அது 4 வைக்கப்போ ஒரு மூஞ்சை வச்சு எரிச்சு விட்றது, அவ்வளோதான். ஒரு 10 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கி, கிருஷ்ணாயில் வாங்கி ஊற்றி விட்டு கொளுத்தி விட்டு வைக்கப்போ எரிஞ்சவொடனே எல்லாம் ஓடி போடுவாங்க. பக்கத்தில் என்ன வேட்டி எரிஞ்சு போயிடும், புரியுதுங்களா. ஏன்னா வெள்ளெல்லாம் போட்டுன்னு இருப்பாங்க, வெள்ளை சொக்கா, அதுவும் இது மாதிரிலாம் ஆயிடுது. இந்த உருவபொம்மை வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு காமெடியாக இருக்கும். மிஸ் ஆயிடுச்சு, யாருன்னா ஒருத்தர் அங்கேயே தீ குளித்துட்டார், அது சொந்த கட்சி என்ன பண்ணுறோம், இல்லைங்க உருவபொம்மை இல்லை, அவர் தீ குளிச்சிட்டாரு, முதலமைச்சரை எதிர்த்துன்றா கூட மாற்றி விட்ரு. ரொம்ப மோசமானவங்க அரசியல்வாதிகள். அதனால் இந்த உருவபொம்மை சமாச்சாரம் இதுதான். நடுவில் கொஞ்ச நாளாக இல்லை. பொதுவாக உருவபொம்மை வந்து முதலமைச்சருக்கு அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க, பிரதமருக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, தொலைவாகிற ஆளுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க உருவபொம்மை எரிப்பு. அது எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல. அது என்னன்னா செக்ஷன் பெரிய தலைவலி. அதெல்லாம் வந்து டைரக்ட் எவிடன்ஸ் மாதிரி. அந்த ஐஎஸ் எல்லாம் இப்போ ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பாங்க, இது அந்த வைக்க போகிறோம், அதுக்கு ஒரு மூஞ்சி, அதுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று ஒட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் முதல்ல அந்த உருவபொம்மை கான்செப்ட் என்னென்னா, ஏன்னா நம்ம நிறைய இளைஞர்கள் பார்க்குறாங்க, அதனால் ஒருத்தருக்கு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு, இப்போ ட்ரம்ப் எனக்கு பிடிக்கல அப்படின்னா ட்ரம்ப் மாதிரி ஒருத்தருக்கு கோட்டை போட்டு வைக்க போருக்குள்ளே வச்சு ட்ரம்ப் மூஞ்சை வச்சு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, காலணி எடுத்து டம்முன்னு அடிப்பாங்க. அப்புறமா வந்து பெண்கள் இருந்து அவங்ககிட்ட தொடப்ப கட்டி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரிலாம் அது வந்து ஒரு கேளிக்கை மாதிரி ஒரு ட்ராமா மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இதாக இருக்கும். மற்றவங்களுக்கு பார்க்குறதுக்கு இதாக இருக்கும், சம்மந்தப்பட்டவங்களை பார்க்கும்போது இப்போ உதாரணத்துக்கு என்னோடய உருவபொம்மையை வந்துட்டு இப்போ செருப்பால் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பார்க்கும்போது எனக்கு நல்லாவாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி அது உருவபொம்மை கான்செப்ட்டு. ஆனால் செக்ஷன் அதுக்கு வந்து அதை சீக்கிரத்தில் விட மாட்டாங்க, அதெல்லாம் வந்து கொஞ்சம் சிக்கல் ஜாஸ்தியாக இருக்குது. அது ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் பண்ணோம் திமுக வந்து. இதுக்கப்புறமா வந்து இந்த வார்த்தைகள், ஆல்ரெடி ஐயா பொன்முடி ஒரு எக்ஸாம்பிள், வார்த்தைகள் பார்த்து கடினமான வார்த்தைகள், யார் மனசு புண்படுத்தாத அந்த வார்த்தைகள் பயன்படுத்தி பிரச்சாரம் பண்ணோம். நம்ம துறையில் ஏன் அது பிரச்சனை சேர்த்து சொல்லுங்க. நம்ம துறையில் என்னென்னா, இப்போ பத்திரிகையாளர் விஜயன் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி வந்துச்சு, அவர் எப்படி அழைக்கப்பட்டார், எப்படி நடத்தப்பட்டாருன்றலாம் நமக்கு தெரியும். அப்போ அதுக்குமே வந்து நம்ம வந்து கருத்து சொல்லியிருந்தோம். அதுக்கு முன்னாடி புதிய தலைமுறைக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்துச்சு, மற்ற 2-3 தொலைக்காட்சிகள் கூட பேண்ட்வித்தில் தூக்கி போட்டாங்க. அப்புறமா வந்து பத்திரிகையாளர்கள் வந்து இப்போ தஞ்சாவூரில் வந்து தாக்கப்பட்டிருக்கிறாங்க, அது திமுக தான் செஞ்சுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதே வேலை தான். அதாவது எல்லாரும் சான்ஸு, நான் ஒரு 2 அடி வச்சுக்கிறேண்ணே பத்திரிகையாளரை, இல்லைண்ணா என்னண்ணா ஆட்சியில் இல்லைண்ணா என்னண்ணா எதிர்கட்சி நாங்கள் ஒரு 2 குத்து குத்திக்கிறோன்னான்ற மாதிரி. அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க, ஓ எதிர்கட்சி நீயே 2 குத்து குத்துறோன்னா, நான் ஆளுங்கட்சி நான் ஒரு 4 குத்து குத்திக்கிறேன்னு. போகிற பக்கம் பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர் சான்ஸ் கேட்பார் போலப்பா, எங்களை மறந்துடாம நானும் ஏன்னா ஒரு 2 பத்திரிகையாளரை 2 அடி அடிச்சுக்கிறேன். அதாவது அந்த கட்சியெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குன்றது இந்த வீணா போன பத்திரிகையாளர்கள் அடிச்சு பாவம். அதாவது
உண்மையிலேயே அதிமுகவை தான் எவ்வளவோ பத்திரிகையாளர்கள் வந்து வசைபாடினாங்க, ஆனா அவங்க கண்டுக்க கூட இல்லை. இல்லை அவங்க வந்து உண்மையாக சொல்ல போனால் அதிமுக அம்மையார் ஜெயலலிதா ஒண்டி தான் அந்த பத்திரிகையாளர்களை பழி வாங்குறது கொள்றதுன்றது. அது கூட அவங்க ஃபர்ஸ்ட் மணியண்ணன் மேலாம் வழக்கெல்லாம் போட்டாங்க. ஆமாம் ஃபர்ஸ்ட் டைமில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது வாட்டி மூணாவது வாட்டி ஜெயிக்க வந்துட்டு அவங்களுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கு வந்து சம்டைம்ஸ் கிட்ட அவங்க பேசுவாங்க, இந்த மாதிரி தொடர்ந்து எழுதிட்டு இருக்கிறான், தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கான், அதை எப்படி டீல் பண்ணுறது, அடுத்த பிளான் பி சொல்லி கொடுப்பாங்க. அது ஏற்ற மாதிரி சரி ஒரு முதலமைச்சரோட நேரத்தையோ இல்லை அரசோட நேரத்தையோ இல்லை காவல்துறையோட நேரத்தை வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணணும். இது என்ன ஆகி போச்சுன்னா, இப்போ அந்த தஞ்சாவூர் மேட்டரில் ஒரு சிலர் வந்து அதை பெருசாக்குறாங்க. அதாவது அரசுக்கு ஆதரவாக சிந்திக்கக்கூடியவங்க இல்லை வார்த்தைகள் அது மாதிரி இருக்குது அப்படின்னு சந்தேகப்படுறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து தஞ்சாவூர் மேட்டரை பெருசு பண்ணுறாங்க. ஏன்னா அதில் திமுக இன்வால்வ்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த கபில்ன்றவர் எம்எல்ஏவே இன்வால்வ்டு. சோளிங்கர் எம்எல்ஏ. ஆமாம், சோளிங்கர் எம்எல்ஏவே வந்து தரன்னு இழுத்து போட்டு அடிக்கிறாரு, எல்லாம் ரவுடிசம் பண்ணுறாரு, ஒரு எம்எல்ஏன்றது கூட பார்க்காம மட்டமாக நடந்துக்கிறாரு. அதுக்கு வந்து நிறைய பேர் வாயை திறக்கல. அப்போ என்ன ஆகுதுன்னா, நீ செலக்டடாக இதுக்கு ஒண்டி பேசுகிற, இதுக்கு பேச மாட்டேன்ற. இப்போ என் போன்றவர்களுக்கு பிரச்சனை கிடையாது, இதுவும் கேவலம், இதுவும் தப்பு, திமிரு, கை பதஷ்டம், கை நமனமான இருந்தால் என்ன பண்ணால் இந்த மாதிரி ரோட்டில் இந்த பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் ஒரு சிலர்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாடு எதனா சாப்பிட்டுருக்கோம், மாடை ஒரு அடி அடிச்சுட்டு போவாங்க. இது ஒட்டகத்துக்கிட்டேயோ குதிரை கிட்ட போட முடியாது, ஏன்னா கழுதுகிட்ட போனால் எட்டி விடும். அது மாடு பாவம் பேன் இருக்கும், அது மேலே ஒரு முதுகில் டம்முன்னு ஒரு அடி அடிச்சுட்டு போகும். அந்த மாதிரி பத்திரிகை துறை வந்து எப்படின்னா வரவங்க போகிறவங்களாம் டம்முன்னு ஒரு அடி அடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது. இப்போ திமுக எங்களுக்கு ஒரு சான்ஸ்னு சொல்லி தஞ்சாவூரில் பண்ண மாதிரி சொன்னாங்க. அதை பெருசாக்கும் போது போட்டி வருது. இது உள்ளபடியே சொல்லணும்னா எனக்கு வந்து ஒரு மன வருத்தத்தை தருது. ஏன்னா ஆரோக்கியமற்ற போக்கு. இது எல்லாமே நண்பர்கள், இந்த சைடும் நண்பர்கள், இந்த சைடும் நண்பர்கள், வழக்கறிஞர்களுக்காக இருக்கக்கூடிய அந்த ஒத்துமைன்றது அந்த பத்திரிகை சமுதாயத்தில் இல்லை. இது வந்து பார்க்குற மாற்றி அறிக்கை விட்டுக்கிறாங்க. எனக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை. நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒன்றா இருக்கணும். அரசியல்வாதின்றது அது ஒரு தனி குரூப்பு, பத்திரிகையாளர்ன்றது அது ஒரு தனி குரூப்பு. தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சியை பிடிக்கலாம், ஒரு கட்சியை பிடிக்காமல் இருக்கலாம். ஒரு விஷயத்தில் இந்த கட்சி இந்த நிலைப்பாடு சரி தவறு அப்படின்ற அந்த புரிதல் வந்து கண்டிப்பாக பத்திரிகையாளருக்கு இருக்கும். எனக்கு சப்ஜெக்ட் தெரியும் டீட்டெயிலாக, எதுக்காக இதை இவங்க பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும். ஆனால் அதை வந்து இந்த மாதிரி விஷயத்தில் அது எதிரொலிக்குது, அது மனசு கஷ்டம் வருது, மாறி சாடிக்கிறதுன்றது இட் இஸ் அ டிவைடட் ஹவுஸ்னால் நம்மளால் வந்து சேவையை மக்களுக்கு கொடுக்க முடியாது. அதாவது பத்திரிகை துறைன்றது என்ன, ஆளுகின்ற அரசு எதுவோ அது தவறு செய்யும்போது தட்டி கேட்குறது தான் முதல் வேலை. அதுக்கப்புறம் அவங்க நல்லது செய்கிறது அவங்களே அரசே வந்து விளம்பரமாகவோ இல்லை பத்திரிகையாளர் செய்தியாகவோ கொடுப்பாங்க, அதை வெளியிடுவதும் பத்திரிகையோட வேலை. நான் குறிப்பாக இந்த சட்டம் ஒழுங்கு சிக்கல் அல்லது வந்து மற்ற விஷயங்களை தாண்டி இருக்கக்கூடிய நிர்வாகத்தை வந்து சரியாக அமல்படுத்தணுங்கிறது நீங்கள் தொடர்ச்சியாக பேசியிருக்கீங்க. இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு முக்கியமான ஒரு செய்தி, அதையும் நான் கூடுதலாக இந்த வீடியோவில் சேர்க்க விரும்புகிறேன். 200 சாண்டல்வுட், 200 சந்தன மரங்கள், 300 தேக்கு மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இல்லீகலாக கட் பண்ணியிருக்காங்க. தனுவாஸ் ரிசர்ச் ஸ்டேஷன் சென்னையில் இருக்கிற கூடாஞ்சலில் இருக்குது. ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸாக இருக்குது. கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் மதிப்பு இருக்கிற ஒரு விவகாரம்னு சொல்கிறாங்க. எங்கே லேப்ஸ் ஆகிருக்குது? இந்த விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா? உங்களுக்கு துறையில் ரொம்ப ஆர்வம் மிகுந்த நபர் நீங்கள், அதனால் கேட்குறேன். இந்த செய்தியை வந்து மூத்த பத்திரிகையாளர் ஒப்பிலி எழுதியிருக்கிறார். ஒப்பிலி யாரா அப்படின்னா, அவர் வந்து இஸ் லைக் ஒரு எக்ஸ்பர்ட். அதாவது வனத்துறை சம்மந்தமான விஷயத்தில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு செமினாரு இல்லை வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க, இல்லை வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்கன்னா ஒப்பிலி வந்து பத்திரிகையாளராக மட்டும் இல்லாமல் அங்கே போய் ப்ரெசன்டேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் ஜாஸ்தி. எனக்கு ஒரு சில சந்தேகம் இருந்தாலும் நான் அவர்கிட்ட கேட்பேன், அது சீனியர்ன்ற முறையில். இப்போ அவருக்கு வந்து இந்த சந்தன மரம், இந்த டிம்பர் டிரான்சிட் ரூல்ஸு, டிம்பரை பற்றின ரூல்ஸ், அதாவது மரங்கள் பற்றி காட்டில் வளரக்கூடிய மரங்களோ இல்லை இந்த மாதிரி விலை உயர்ந்த மரங்கள், அது ரெட் சாண்டர் செந்தளமாக இருக்கட்டும், இல்லை சந்தன மரமாக இருக்கட்டும், இல்லை தேக்கு மரமாக இருக்கட்டும். இப்போது 200 சந்தன மரம் வெட்டின்னு போகிறாங்க, 300 தேக்கு மரம் காலின்னா இந்நேரத்துக்கு காலில் வந்து அது பத்திரிகையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் ஃப்ரண்ட் பேஜில் இருக்குது. அப்படின்னும் போது அது செய்தி கிடையாது. இது வந்து எப்படின்னா ஜாட்டி எடுத்து ஓங்கி ஒன்று வைக்கிற மாதிரி அரசு மேலே. ஒரு காட்டுப்பாக்கம்ன்றது எங்கே இருக்குன்னா நமக்கு கூடுவாஞ்சேரி கிட்ட வரும். நான் அங்கே போயிருக்கேன், காட்டுப்பாக்கம் ரிசர்ச் ஸ்டேஷன் நிறைய வாட்டி போயிருக்கிறேன். தானுவாஸோடது, வெட்டினரி யூனிவர்சிட்டியோடது. அங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய புகைப்படம்லாம் கூட ஃபேஸ்புக்கிலலாம் இருக்கும். ஒரு ஆஸ்ட்ரிச், அதாவது நெருப்பு கோழிலாம் வந்து அங்கே வளர்க்குற இடம். அது வந்து ஆஃப்ரிக்காலேருந்து அது பெரிய கேம்பஸ். அந்த பெரிய கேம்பஸ்க்கு வந்து எல்லா இடத்துலையும் அப்படி வெளியிலலாம் போக முடியாது, எல்லாம் சுற்றி சரௌண்டு பண்ணி கார்டுடாக இருக்கும். இன்னொன்று சந்தன மரம்ன்றது ஏதோ பாக்கெட் உள்ள வச்சுன்னு போகிறது கிடையாது. அப்போ வந்து ஒரு 200 சந்த மரம் 300 தேக்கு மரம் போகுதுன்னா அரசு எப்படி தூங்கிட்டு இருக்குது பாருங்க. என்னங்க ஆச்சரியமாக இருக்குல்ல. மலையை காணும்னு வாங்கல்ல, கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் 200 மரத்தை, ஆமாம்
கிணறு போய் மலையே காணும். அதாவது 200 மரத்தை அடுக்கி வச்சிங்க, 300 மரத்தை அடுக்கி வச்சிங்கன்னா அது எவ்வளோ விஷயம். அப்போ எத்தனை லாரி போயிருக்கும், பல கோடின்றாங்க. பல கோடி. ஆமாங்க, ஒரு டன்னே 3 கோடி போகலாம். நல்ல ஏ கிரேடு குவாலிட்டியாக இருந்தால் இன்னும் கூட போகும், 3 கோடி போவோம். தேக்கெல்லாம் வந்து எப்படி பார்த்தாலும் 1.5 கோடி 2 கோடி. எத்தனை கோடின்னே அதை கணக்கு பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க. 200 மொத்தம் 200 + 500 மரம். 500 மரம்னா அப்போ அது கணக்கு பார்த்தா எவ்வளோ கோடிகளில் பணம் வந்து போயிருக்கு. அப்போது பத்திரிகைக்காரன் செய்தி வெளியிட்டு தான் நாட்டு மக்களுக்கு தெரியுது. இது வெறியிலும் இப்போ எனக்குமே அந்த சப்ஜெக்டில் நாலேஜ் உண்டு, தெரியும். யாருக்குமே தெரியாது. நான் காலையில் வந்துட்டு செய்தி பார்த்தோம்னா எனக்குமே வந்து ஒரு அதாவது ஷாக்கு. என்னென்னா, அதாவது முன்னாடி வந்து கோயம்புத்தூர்லேருந்து இதே மாதிரி டிஎஃப்ஓ ஆஃபீஸு, கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்தெல்லாம் மரம் வெட்டிட்டு போயிருக்காங்க. அதாவது சந்தன மரம் காணா போயிருக்கு. கிண்டி நேஷனல் பார்க்குள்ள, அதாவது ராஜ்பவனுக்கு பின்பக்கத்தில் இருந்து சந்தன மரம் காணா போயிருக்கு. அதாவது கவர்னர் இருக்கிற இடத்துல அவ்வளோ செக்யூரிட்டி, அங்கே எப்போ மரத்தை வெட்டினாங்கன்னு. அங்கே மண்ணுளி பாம்பு திருடின்னு போயிருக்கோம். ஒரு காலத்தில் மண்ணுளி பாம்பெல்லாம் 1 லட்சம் 1.5 லட்சம் விற்றுன்னு ஏமாற்றிக்கிட்டு இந்த இருடியம் கதை மாதிரி நம்ம சதுரங்க வேட்டையில் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சீசன் அது. அப்போ ராஜ்பவனுக்கு பக்கத்தில் இருந்து பூட்டை வச்சு மண்ணுளி பாம்பு தூக்கி போயிட்டாங்க. அப்போது ஐஐடி மெட்ராஸும் செக்யூரிட்டி ஐஸ் ஜோனு, கிண்டி நேஷனல் பார்க்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோடது, நைட்டு உள்ள யாரும் அலௌடு கிடையாது. இந்த சைடு ராஜ்பவன். இந்த மாதிரி ஒரு கேம்பஸ் உள்ள மண்ணுளி பாம்பு தட்டின்னு போனாங்க. அப்போது இப்போ பாம்பனா கூட இவ்வளோனுங்க பையில் உள்ளே போட்டு எடுத்துன்னு போயிடலாம். அது வந்து கிண்டி நேஷனல் பார்க்கில் வெட்டினது வந்து 1 மரமோ 2 மரமோ ஏதோ. அப்போ இது வந்து டன்னு கணக்கில் வெட்டிக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு காடு மாதிரி இருக்கணும், ஒரு காட்டையாக அழிச்சிருக்கிறாங்க. செயற்கையாக வளர்த்த காட்டை அழிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் இன்னும் வெளியில் வரலை. என்ன இப்போ காவல்துறையெலாம் இருக்கா, வனத்துறை இருக்கா, இல்லை அந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அந்த தானுவாஸ் யூனிவர்சிட்டி அவங்களோட கேம்பஸ் அது, அவங்க என்ன பண்ணுறாங்க? அப்போ யார் வேணால் எதை வேணால் வெட்டி எப்படி வேணால் எடுத்துகிட்டு போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் 15 நாள் பிளான் பண்ணி செஞ்சுருக்கிறாங்க. இல்லை, இது வந்து இந்த அதிகாரிகள் மட்டத்தில், இந்த நிர்வாக மட்டத்தில் உதவி இல்லாமல் இந்த திருடு நடந்திருக்குமான வாய்ப்பே கிடையாது. என்னங்க எதனா சோஃபா செட்டா வண்டியில் எடுத்துகிட்டு போய் இறக்கிறதுக்கு, சோஃபா மாதிரி. இப்போ சோஃபானா ஒரு சோஃபா இருக்கும், இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு இறங்கணும்னா இல்லைங்க எங்களுக்கு சோஃபா இல்லை அதனால இறக்கணும்னு சொல்லிக்கலாம். இது எவ்வளோ மரம், இது எவ்வளோ டன் கணக்கில் போயிருக்குது. அப்போ என்ன பண்ணுறீங்க? அப்போது எவ்வளோ ஓட்டம் இருக்குது பார்த்தீங்களா? சரிங்க, அதாவது எல்லார் ஆட்சியிலும் இப்போ உடனே வந்துடுவாங்க. திமுக பீரியடில் மரம் வெட்டலையா, அதிமுக பீரியடில் மரம் வெட்டலையா? ஆமாம் ஐயா, மரம் வெட்டினாங்க, நாங்களும் பேசிக்கிறோம். ஆனால் சென்னைக்கு மிக அருகாமையில் இவ்வளோ மரம்லாம் யாரும் வெட்டினதில்லை. ரொம்ப சிறப்பாக அங்கே வந்து பாதுகாப்பு, வனத்துறை, காவல்துறை, அதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டியெல்லாம் சிறப்பாக இருக்கிறாங்க. நல்ல ஆரம்பம். அதாவது எதில் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் 2 மாதத்தில் 3 லாக்டவுன் டெத்து. மரம் வெட்டுற கேஸில் எதனா காட்டில் வெட்டுறது அற்புதம். சிட்டிலே வெட்டி காட்டுற பாருன்னு வெட்டி காட்டியிருக்கிறேன். இப்போ புஷ்பா படம்லாம் அப்படி பார்ப்போம், மரம் வெட்டுறது சீனெல்லாம் புஷ்பா படத்தையே மிஞ்சிச்சு. இது புஷ்பா படத்தில் போய் இங்கேருந்து வேலூர், திருவண்ணாமலை, ஆரணிலேருந்து ஆளை கூட்டின்னு போய் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 பேர் போய் வெட்டுவாங்க. பாருங்கள், அசால்ட்டாக தூக்கிட்டு போய். இதெல்லாம் வந்து அரசு கஜானாய்க்கு வர வேண்டியது. அதுவும் எல்லாம் 40 வருஷம் மரம் இருக்குன்றாங்க, 25 வருஷம் மரம் இருக்குன்றாங்க. இந்நேரம் அதெல்லாம் ஆந்திரா தாண்டி இருக்கும், இல்லை எங்கே போகணுமோ அங்கே போய் சேர்ந்துருக்கும். இப்போ தானே தெரியுது மரமே காணும்னு. அப்போது இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பொருள் இது மாதிரி காணா போச்சுன்னா எப்படி இருக்கும் பதட்டமாக? இது வந்து இந்த 100 சவரம் 1000 சவரம் அது மாதிரிலாம் கிடையாது. அது மாதிரி பெரிய வால்யூம். இதே மாதிரி இப்போ இங்கே மரத்தை காணுமா, இவர் தாவேக்கா தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர், அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருந்தார். அவரும் இதே மாதிரி தான் ஏக்கரை கணக்கில் இடம் வந்து பஞ்சமி நிலம் இருந்தது. நான் வந்து சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன், இதை பற்றி தீர்மானம்லாம் போட்டிருக்கு. தாசில்தார் வந்து இது பஞ்சமி நிலம்னு கொடுத்துருக்குறாரு. இப்போ ஏதோ ஒரு தனியார் நிறுவனத்துக்கு வந்து இதை வந்து கைமாற்றி விட்றாங்க, இதெல்லாம் கோடி கணக்கில் போகும், இது பல ஏக்கர் இடம் அப்படின்றாரு. அப்போது சின்னதாக எதுவும் நடக்கிறதில்ல, பெருசாக லம்பாக நடக்குது. அதில் கிருஷ்ணசாமி அவர் வேறு உட்காந்துருக்கிறாரு கூட, தனியரசு எல்லாமே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவங்க. 19 ஒரு விஷயத்தை பேசிட்டு போக முடியாது. பஞ்சமி நிலன்றது அது அந்த மக்களுக்கு போய் சேரணும், இல்லை அரசு அதுக்கு எதனா ஒரு திட்டமோ இல்லை அங்கே அவங்களுக்கு பண்ணணும். அதை வந்து நீங்கள் ரியல் எஸ்டேட்டுக்காரங்களுக்கோ இல்லை கார்பரேட் நிறுவனத்துக்கோ நீங்கள் வந்து கைமாற்றி விட்றீங்க. அது மாதிரி விஷயம் நடக்குதுன்னா இப்போ என்ன நடக்குது? இந்த சைடு பார்த்தா இந்த மாதிரி ஏக்கரா கணக்கில் இப்போ தான் நமக்கு பழனியில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. இப்போ அந்த பழனியோட இவரை கூட கைது பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவர் பெயில் கொடுத்துட்டாங்க, அவர் இப்போ பெயில் கேன்சல் ஆகுது போலது இது. அப்போ பெரிய அதாவது சின்னதாக எதுவும் கிடையாது. தாசில்தார் ஆஃபீஸில் இப்போ 1000 ரூபா 10,000 வாங்குறது குறையுதா? ஆமாம் குறையுது. ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் காசு வாங்குறது குறையுதா? குறையுது. 20,000 25,000. இன்ஜினியருக்கு கம்மியாக வாங்குறாரு, அதெல்லாம் கரையுது. ஆனால் இந்த சைடு பார்த்தா லம்பா பெருசாக, அது 200 மரம் 300 தேக்கு மரம், அப்புறமா ஏக்கரா கணக்கில் இடம்,
அதுக்கப்புறமா பழனியில் ஏக்கரா கணக்கில் இடம் பெருசு பெருசாக, அப்புறமா வந்து டேட்டா சென்டரு உள்ளே வர்றது, சின்ன கம்பெனியெல்லாம் உள்ள டேட்டா சென்டர்லாம் உள்ளே விட்றீங்கனாலுமே சொந்த சூன்யத்தை தேடிக்கிறதுக்கு அர்த்தம். ஏன்னா அவ்வளோ மின்சாரமும் அவ்வளோ தண்ணியும் தேவைப்படும். அதுவும் சென்னை இல்லை செங்கல்பட்டு திருவள்ளூர் மாதிரி இடத்துல தண்ணி பிரச்சனை பெருசாக போகுது. அதனால் இது வந்து சிக்கல். பார்க்கலாம் என்ன அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்து பகிர்வுக்கு மிக்க நன்றி. நன்றி.